சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா அது என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க வீடியோல பார்க்க முடியும். நம்மளுடைய சேனல் நண்பர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நிஜமாவே டாடா ஏசி வண்டியில உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வித்தா லாபம் கிடையாது. அதே மாரி அதுல கழிவு, டீசல் செலவு எல்லாமே கணக்கிட்டு பார்த்தா அதிகபட்சமா வெறும் ரூ. 3 தான் லாபம் கிடைக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இது முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். இத நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த நண்பர் சொல்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நெறைய கிராமங்கள்ல ஒரு சிலர் செய்யற தவறு தாங்க இது. தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த இடத்துல வாங்குறோமோ அத பொறுத்து தான் நமக்கு லாபம் கிடைக்கும். இத புரிஞ்சிக்காம நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு தொழில் இறங்கி பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இந்த நண்பர் சொல்ற மாரி தான் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கடைசியா நமக்கு கிடைக்கிற லாபங்கிறதும் ஒண்ணுமே இல்லாத மாரி தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு எப்பவுமே ஒவ்வொரு தொழிலுக்குமே தேவையான அனுபவங்கிறது இப்படி நம்ம பண்ணுனாதான் எங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எதுவுமே ஒரு தொழில் பண்ணும்போது மட்டும்தான் அனுபவ ரீதியா தான் நம்ம கத்துக்க முடியும். நாம என்னதான் வீடியோக்கள்ல சொன்னாலும் இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், அப்படி லாபம் கிடைக்கும், இப்படி லாபம் கிடைக்கும், இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோல எத்தனை பேர் சொன்னாலும் கூட அனுபவ ரீதியா கிடைக்கிற அந்த ஒரு விஷயங்கள், நம்ம கத்துக்கிற அந்த சில விஷயங்கள் எப்பவுமே அதுதான் நமக்கு மேற்கொண்டு இந்த தொழில எப்படி லாபகரமான தொழிலா மாத்த முடியும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த நண்பர் சொல்லியிருக்க இந்த விஷயம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம். நம்முடைய சேனல் நண்பர்களுக்கு நிச்சயமா இதுக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் அந்த நண்பருக்காக அந்த கமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருப்பேன். இதுக்காக ஒரு வீடியோ போட்டா மட்டும்தான் தெளிவா எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுல இந்த நண்பர் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அந்த நண்பர் வாங்கின இடம் தான் சரியில்லை. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையா கிலோ கணக்குல அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வெறும் 30% 35% அதிகபட்சமா 40% அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும் இந்த இடங்கள்ல. இதுல ஒரு மூட்டையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60% 65% சில சமயங்கள்ல 70 80% கூட நமக்கு லாபம் கிடைக்கும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வாங்குற இடத்த பொறுத்து மட்டும்தாங்க நமக்கு லாபம் கிடைக்கும். அந்த இடம் மட்டும் நமக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த நண்பர் கமெண்ட்ல சொன்ன மாரி இந்த மாரி லாபம் ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அந்த நண்பர் எப்படி அனுபவ ரீதியா சொல்றாரோ, அதே மாரி என்னோட அனுபவ ரீதியில எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் என்னோட கடையில எந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இந்த தொழில மேற்கொண்டு எப்படி டெவலப் பண்ண முடியும்? எந்த ரூட்ல போனா அதிக லாபத்தை ஈட்ட முடியும்? அப்படிங்கிறத மேற்கொண்டு நாம தான் அத எக்ஸிக்யூட் பண்ணணும். அத பார்க்காம நமக்கு இந்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இத வச்சு எப்படியாவது ஒண்ணு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்குற இடம் சரியில்லாம மேற்கொண்டு மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த நண்பர் சொல்ற மாரி கழிச்சல், அதே மாரி டீசல் செலவு, நம்மளோட கூலி செலவு எல்லாத்தையுமே கணக்கு பார்த்துட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாபமே கிடைக்காது. ஆனா, நம்ம வாங்குற இடம் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். அதுக்காக தான் நம்மளோட பல வீடியோக்கள்ல நான் சொல்ற ஒரே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வாங்குற இடத்த தயவு செஞ்சு கரெக்டான இடமா பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்குன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்துல தலைமை ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா இருக்கும். அந்த மாரி மார்க்கெட்ல நீங்க போய் நேரடியா வாங்கும்போது, எப்பவுமே கிலோ கணக்குல வாங்காதீங்க. மூட்டை கணக்குல வாங்குங்க. மூட்டை கணக்குல வாங்குனா மட்டும் தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சில ஏரியாக்கள்ல பெரிய மார்க்கெட் கிடைக்காத சமயத்துல சின்ன சின்ன மார்க்கெட்ல நீங்க போய் வாங்கும்போது
உங்களுக்கு அவர்களுக்கு கொண்டு வந்து குடுக்குற அந்த பொருளோட விலை ஹோல்சேல் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுல உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க தேடணும் உங்களோட ஏரியால பெரிய மார்க்கெட் எது அப்படின்ட்டு. அப்படி இல்லையா, உங்களுடைய பக்கத்து ஏரியா, பக்கத்து மாவட்டத்துல எங்க ஹோல்சேல் கடைகள் இருக்கு, இல்லையா யாரு ஹோல்சேல் டீலர், பெரிய டீலர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்க உங்க ஏரியால எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி பிடிச்சா மட்டும்தான் உங்களால இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நண்பர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்தவித அனுபவமே இல்லாம ஒரு தொழில் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா, நமக்கு இந்த தொழிலை எப்படி டெவலப் பண்ணணும், இதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், நாம எந்த இடத்துல வாங்கினதுனால நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மனநிலை அப்படிங்கிறது என்னன்னா, தொழில் மேல இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். அந்த வெறுப்பையும் தாண்டி நாம என்ன தவறு பண்ணியிருக்கோம், அப்ப இன்னும் லாபம் கிடைக்கிறதுக்கு எங்க வாங்கணும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவா நம்ம யோசிக்கணும். ஒரு தொழில் அனுபவங்கிறதே அதுதான். எந்த ஒரு தொழில் பண்றதுக்கும் முதல்ல நமக்கு ஒரு துணிவு இருக்கணும். அந்த துணிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமா தொழில ஆரம்பிச்சிடலாம். அந்த தொழில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல கிடைக்கிற அந்த அனுபவத்தை வச்சு இதை மேற்கொண்டு என்னால டெவலப் பண்ண முடியும், அதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் மேற்கொண்டு அதை இன்னும் ஸ்மார்ட்டா மாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அதை நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ற தொழில்ல மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னா அதை தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னால கிடையாதுங்க. ஆரம்பிக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கான முயற்சியில நம்ம முதல் படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது பல தடைகள், பல சிந்தனைகள், பல மனநிலையில நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா எல்லாத்தையும் கடந்து ஒரு படி மேல ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது குடுக்குற உங்களுக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் பல அனுபவங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்கறனால எப்படி இருந்தாலும் இந்த தொழிலை நம்ம மீட்டு எடுத்துடலாம். இந்த ஐடியா வச்சு, இந்த அனுபவத்தை வச்சு வேற ஏதாவது தொழில்ல கூட நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டை வேற ஏதாவது தொழில நம்மளால அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கு எந்த தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாக்கள் எல்லாமே ஒரு தொழில் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஆரம்பிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட, அந்த தொழில் டெவலப் ஆகல அப்படின்னாலும் கூட, எந்த இடத்துல இந்த தொழில் பண்ணுனா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும், நீங்க அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எப்பவுமே ஒரு தொழில் ஆரம்பிச்சா மட்டும்தான் கத்துக்க முடியும். அதுதான் அனுபவ ரீதியான மிக முக்கியமான காலம் கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயமே. இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சீக்கிரமாவே வெற்றி பெற முடியும். அந்த நண்பருக்கு உண்மையிலேயே நான் ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் நம்மளுடைய சேனல் நண்பர்கள் மனசுல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஆனா தொழில் பண்றவங்க யாராவது ஒரு விஷயம் சொன்னா மட்டும்தான் அந்த நண்பர்களுக்கு நாம இதை நினைச்சோமே, அப்ப இதுவும் கூட ஒரு பிரச்சனையா வருமே, அப்ப நம்ம தொழில் பண்ணும்போது இன்னும் நமக்கு கவனம் தேவை அப்படிங்கிறது அவர்களுக்கு அந்த சிந்தனை தோணாமலே போயிடும். அதனால இந்த மாதிரி கமாண்டுகளை நான் எப்பவுமே வரவேற்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை பண்றதோடு நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் எதை பத்தி வேணாலும் நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட அனுபவத்துல அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறதுல நான் ஒரு தீர்வை கொடுக்குறேன். அந்த தீர்வு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஏற்ற தீர்வா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்று கருத்து இருக்கும். ஒவ்வொரு கருத்துலையும் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காய்கறி தொழிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா தினம் 10,000 அப்படிங்கிறது இல்ல, கேரண்டியா 5,000 அப்படிங்கிறது லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். இந்த தொழிலை பத்தி என்னைக்குமே நான் தப்பா சொல்லவே மாட்டேன். எப்பவுமே எந்த தொழிலை பத்தியுமே நான் தப்பா சொல்ல மாட்டேன். தொழில் அப்படிங்கிறது என்னைக்குமே நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். ஆனா நாம அந்த தொழிலை எப்படி பண்றோம், என்ன மெத்தேட்ல அந்த தொழிலை பண்றோம், எந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அந்த தொழில்ல நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த தொழில்ல நமக்கு கிடைச்ச அனுபவம் என்ன,
இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் நமக்கு அந்த தொழில் ப்ராஃபிட்டா அமையுமா அமையாதா அப்படிங்கிறதே நிர்ணயிக்கும். இதை நீங்க கத்துக்கல அப்படின்னா, புரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில நீங்க ஜெயிக்க முடியாது. இதுதான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றது. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.